தொழில்துறையினருக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கவும் திட்டங்களை கொண்டு வரவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் உறுதியளித்துள்ளார். கோவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் கோவையின் கட்டமைப்புக்கு பல்வேறு திட்டங்களும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மேலும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டுவர நாடாளுமன்றத்தில் தாம் குரல் கொடுப்பேன் என்றும் அதற்கு தொழில் நிறுவன தலைவர்களின் ஆதரவு இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏஐஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் எனி மொமெண்ட் ஈஸிலி அப்ரோச்சபிள் அண்ணா இருக்காங்க. எஸ்பி வேலுமணியன் அவர்கள் லாஸ்ட் கவர்மெண்ட்ல நீங்க எல்லாருமே பாத்தீங்க. அதை விட அப்ரோச்சபிள் பாத்தீங்கன்னா எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அண்ணா உடனே கூட்டிட்டு போயிடுவாங்க அவங்க கிட்ட. ஸோ எனி திங் related to state government or anything related to when we were ruling and we will be ruling from 2026, அப்ப எல்லாமே உங்களுக்கு immediate access இருக்கும். நீங்க இங்க பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் தான் ஏடிஎம்கே. நான் இப்ப எம்பி எலெக்ட் ஆனா எம்பி எலெக்ட் நீங்க யாராவது ஃபோன் பண்ணி எடுக்கலனாலும் நான் வரலனாலும் நான் போயிட முடியாது. ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேலை முதல்ல பேர் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.